Hi friends, welcome back to my channel Savvy Learner. In this video நம்ம பார்க்க போறது CBC syllabus 11th accountancy தான் நம்ம பார்க்க போறது. Chapter 10 cash bookல இருக்க book back sums தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். So இது வந்து question number 6. Prepare two column cash book of BML Lucknow from the following transactions அப்படினு கொடுத்திருக்காங்க. So last videoல previous questions நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். So அதை நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. So இந்த வீடியோல நம்ம இந்த 6th sum நம்ம சால்வ் பண்ண போறோம். So ஆல்ரெடி நீங்க 5th sum நீங்க பார்த்திருந்தீங்க அப்படினா உங்களுக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனும். அதே ட்ரான்சாக்ஷன் தான் நமக்கு இங்கேயும் கொடுத்திருக்காங்க. So கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு ட்ரான்சாக்ஷன்ல. மத்தபடி நமக்கு எல்லாமே சேம் தான். அதே क्वेश्चन தான். So கொஞ்சம் மட்டும் நமக்கு சேஞ்சஸ் இருக்கு. So அதை நம்ம எப்படி போடணும் அப்படிங்கறதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் போடுற வீடியோஸ் எதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மந்த் பாத்தீங்கன்னா ஜூன் 1 கொடுத்திருக்காங்க 2021. So இதுதான் நம்மளோட இந்த क्वेश्चनோட இயர். So இது நீங்க எழுதிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஜூன் 1 cash balance 5000 அதே மாதிரி bank balance 17500. So ஆல்ரெடி நான் previous sum டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். So இது வந்து cash and bank. So ரெண்டு என்ட்ரிமே போட போறோம். So அதுதான் டபுள் காலம் cash book அப்படின்றது. So single column cash bookல வெறும் cash entries மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். பட் இது வந்து நமக்கு டபுள் காலம் அப்படின்றனால ரெண்டு காலம் நம்ம கிரியேட் பண்ண போறோம். So debit and credit side. இங்க பாத்தீங்கன்னா debit இது வந்து நமக்கு debit side, date particulars LF cash and bank. அதே மாதிரி இங்க date particulars LF cash and bank. So இது வந்து credit side. So first நம்ம balance எழுதிரலாம். So இங்க மேல வந்து first year எழுதிக்கோங்க. So June 1st to balance B/D. Okay, amount வந்து 5000. So bankல 17500. So அதே மாதிரி நம்ம next transaction பார்த்தலாம். So இது வந்து first. So opening அப்படினாலே நீங்க என்ன எழுதணும்? to balance அப்படி நீங்க எழுதினா போதும். So to balance B/D அப்படி நீங்க எழுதணும். புரியுதா? அடுத்தது June 5 cash received from sale of personal asset deposited in firm's bank account. So cash receive பண்ணிருக்காங்க. So எதுக்குனா personal asset வந்து சேல் பண்ணிட்டு so அந்த அமௌண்ட் என்ன பண்ணிருக்காங்க bank accountல deposit பண்ணிருக்காங்க. So இதுக்கு என்ட்ரி எப்படி போடணும் அப்படினா so இது एक्चुअली நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்குவோம்னா இது வந்து பர்சனல் யூஸ்க்காக தான். So பர்சனல் யூஸ் பண்ண அசெட்டை சேல் பண்ணிருக்காங்க. So இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து சேல்ஸ் அப்படி நம்ம மென்ஷன் பண்ண கூடாது. பிகாஸ் சேல்ஸ் அப்படினா அது வந்து business purpose-க்கா மாறிரும். இது வந்து personal purpose-க்காக யூஸ் பண்ண அசெட்டை சேல் பண்ணிட்டு பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்க. So இது வந்து எப்படி நம்ம ட்ரீட் பண்ணனும் அப்படினா நம்ம அடிஷனல் கேபிட்டல் கொடுத்த மாதிரி தான். So கேபிட்டல் உள்ளுக்குள்ள வந்திருக்கு. அடிஷனலா ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருப்பாங்கல business ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து அடிஷனல் கேபிட்டல். So இந்த 5000 வந்து நமக்கு அடிஷனல் கேபிட்டலா நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். So அகைன் இது நமக்கு இன்கம் மாதிரி தான். அப்ப நம்ம என்ன பண்ணனும் இந்த பக்கம் டெபிட் சைடுல எழுதணும் June 5 to additional capital அப்படினு எழுதணும். because நம்ம இது சேல்ஸ் அப்படினு போட்டோம்னா இதோட லைக் என்ட்ரியோட மீனிங் தப்பா மாறிரும். அதனால தான் நம்ம இப்படி எழுதுறோம். இது வந்து பேங்க்ல தான் இது பண்ணிருக்காங்க டெபாசிட் பண்ணிருக்காங்க. சோ அதனால பேங்க் காலத்துல 5000 அப்படி நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். because இது நம்ம பர்சனல் யூஸ்க்காக சேல் பண்ணத பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம். அப்ப இது வந்து என்னன்னு யூஸ் பண்ணுவாங்க அடிஷனல் கேபிட்டல். சோ அகைன் இது வந்து பர்பஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் பர்பஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதுவே இந்த இடத்துல வந்து பர்சனல் யூஸ் இல்லாம ஆபீஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை போட்டாங்கன்னா அது வந்து வேற. புரியுதா? சோ டிஃபரன்ஸ் புரியுதா? சோ பர்சனலி யூஸ் பண்ற அசெட்டோ எக்ஸ்பென்சஸோ பேங்க்ல அதாவது பிசினஸ்ல நமக்கு வந்து கொண்டு வர கூடாது. இன் கேஸ் கொண்டு வந்தாங்க அப்படினா சோ இந்த மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணனும். as such நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா June 6th check received as advanced against sale paid into bank. So amount வந்து 50000. So check நம்ம receive பண்ணிருக்கோம். So இது வந்து நமக்கு advance. Okay? இது வந்து என்ன சொல்லிருக்காங்க advance against sale. உன சேல்ஸ் நடக்கல பட் சேல்ஸ்க்காக ஒரு அட்வான்ஸ்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க.
அது வந்து paid into bank. ஸோ டேரெக்டாக பேங்க்கில் அவங்க பே பண்ண மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். பிகாஸ் ஸோ செக் ரிசீவ்ட் அண்ட் paid into bank. ஸோ ரெண்டுமே ஒரே டேட்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக பேங்க்கில் டெபாசிட் பண்ண மாதிரி நம்ம இந்த என்ட்ரியை நம்ம போட போகிறோம். அப்போ இது என்னென்னு போடணும், அட்வான்ஸ் அப்படின்னு நீங்கள் போடணும். புரியுதா? ஸோ அட்வான்ஸ்ன்னு போட்டு அமௌண்ட் வந்து பேங்க் காலத்தில் மென்ஷன் பண்ணணும். ஸோ டேட்டு வந்து June 6th to advance amount. ஓகே, ஸோ அட்வான்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 50,000. ஸோ புரியுதா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டிஃப்ரென்ஸ் புரியுதா? இது வந்து சேல்ஸு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டு கொடுத்துருப்போம்ல, அதுதான் இந்த என்ட்ரி. அகெயின் இது பார்த்திங்கன்னா செக் ரிசீவ் பண்ண மாதிரி என்ட்ரி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் paid into bank. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக டூ அட்வான்ஸுன்னு கொடுத்து பேங்க்கில் நம்ம என்ட்ரி நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. பட் இது வந்து டோட்டலாக வேறு என்ட்ரி. ஸோ நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வச்சு தான் நம்ம என்ட்ரிஸ் போடணும். பிகாஸ் ஆஸ் சச் அது சேல்ஸ் அப்படின்றனால நம்ம சேல்ஸ்ன்னு போட முடியாது. ஸோ அதோட பர்பஸ் என்ன, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பர்சனல், ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் வருது. அதேமாதிரி இங்கேயுமே நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதனால் அது 2 தடவை நீங்கள் படித்து பார்த்து கொஞ்சம் கிளியராகி நீங்கள் போடணும். ஸோ இந்த சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நிறைய டைம், அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு June 7th paid to S Bose by check 12,500. ஸோ இந்த பர்சனுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம் செக்கில். அப்போ நீங்கள் எந்த பக்கம் போடணும், கிரெடிட் சைடில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் அது நமக்கு பேமெண்ட். இப்போ 2021 அமௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டேட் எழுதிடலாம். ஸோ June 9th by S Bose. அமௌண்ட் வந்து பேங்க் காலத்தில் எழுதணும். பிகாஸ் இட் இஸ் ரிசீவ்ட் பை செக், சாரி இட் இஸ் பெய்ட் பை செக். ஆனால் 12,500. புரியுதா? ஸோ அடுத்தது பார்த்தலாம். அகெயின் இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ரிசீவ் நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் நம்ம வெறும் கேஷ் அண்ட் பேங்க் என்ட்ரிஸ் மட்டும்தான் போடுறோம். அதே மாதிரி அடுத்தது June 9th paid wages in cash அமௌண்ட் வந்து 3,000. ஸோ wages அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஸோ wages will be called as expenses. ஸோ இங்கே வந்து 7th, இங்கே வந்து 9th by wages amount 3,000. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட்டு June 20 received a check. ஸோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் செக் அண்ட் சென்ட் இட் டு பேங்க். ஸோ இங்கே நம்ம எப்படி போட்டோம் அதே மாதிரி தான். ஸோ செக்கை நம்ம ரிசீவ் பண்ணிட்டு உடனே நம்ம பேங்க்கில் சென்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு என்ட்ரி எப்படி போடணும், அகெயின் இது நம்ம ரிசீவ் பண்ண மாதிரி தான். இங்கே எப்படி என்ட்ரி போட்டோமோ அதே என்ட்ரி தான் இங்கே. பட் இங்கே என்னென்னு எழுதியிருந்தோம், நம்ம அட்வான்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தோம். பட் இங்கே வந்து நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேம் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல June 20 2 அப்படின்னு போட்டு நேம் எழுதிக்கும். ஸோ இனிஷியலோட கொடுத்தாங்கன்னா இனிஷியலோட எழுதிக்கோங்க. அமௌண்ட் வந்து 3,000. சாரி, அமௌண்ட் வந்து 6,000. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா withdraw from bank amount 5,000 June 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட என்ட்ரி எப்படி போடணும், ஸோ பேங்க்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும், டு பேங்க் அப்படின்னு போட்டு கேஷ் காலத்தில் எழுதணும். அதே மாதிரி பை கேஷ் அப்படின்னு போட்டு பேங்க் காலத்தில் எழுதணும். புரியுதா? இது வந்து நமக்கு கான்ட்ரா என்ட்ரி. ஸோ அதனால் நீங்கள் என்ன போடணும், ரெண்டுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். பிகாஸ் கேஷ்னு இருக்குது, பேங்க்குன்னு இருக்குது, ரெண்டு டேர்முமே இங்கே இருக்கிறனால ரெண்டு சைடுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். டெபிட்லேயும் ரெக்கார்ட் பண்ணோம், க்ரெடிட்லேயும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம டெபிட்டில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோன்னா டு பேங்க் அப்படின்னு போடுவோம். க்ரெடிட்டில் ரெக்கார்ட் பண்ணும்போது பை கேஷ் அப்படின்னு போடுவோம். ஸோ காலம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எழுதிடலாம். ஸோ June 21. ஸோ டெபிட் சைடில் என்னென்னு போடணும், டு பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து கேஷ் காலத்தில் மென்ஷன் பண்ணோம் 5,000. புரியுதா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் எழுதிடலாம்.
June 21 by cash account bank காலத்தில் எழுதணும். amount வந்து 5000. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் வந்து June 29th paid office salary in cash amount வந்து 4000. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா June 30 sold goods in cash and bank the same 8000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ June 29th எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜூன் எழுதிடலாம். ஸோ June 29th இது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் சேலரி. அப்போது பை ஆஃபீஸ் சேலரி எதில் பே பண்ணியிருக்காங்களா, கேஷில். அமௌண்ட் வந்து 4000. புரியுதா? ஸோ அதே மாதிரி அடுத்தது June 30 சோல்டு கூட்ஸ் இன் கேஷ் அண்ட் பேங்க் தி சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 8000. அப்போ நீங்கள் டேரெக்டாக என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், பேங்க்கில் அவங்க அமௌண்ட்டு ரிசீவ் ஆன மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது நமக்கு இன்கம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அமௌண்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கேஷுன்னு நம்ம மென்ஷன் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம பேங்க்லேயே நம்ம எழுதிடலாம் 8000 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸு. நம்ம கேஷுன்னு பார்த்தோன்னே கேஷில் போடக்கூடாது, பேங்க் தி சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நாளில் பேங்க்கில் டெபாசிட் பண்ண மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது June 30 இங்கே பார்த்திங்கன்னா ரெண்ட்டு பே பண்ணியிருக்காங்க செக்கில். ஸோ பை ரெண்ட் அக்கௌண்ட். ஸோ செக்கில் பே பண்ணியிருக்காங்க. அப்போ செக் காலத்தில் பேங்க் காலத்தில் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணும். ஸோ இதுதான் நம்மளோட டபுள் காலம் கேஷ் புக். ஸோ அமௌண்ட்டு நம்ம செக் பண்ணோம்னா எனக்கு இந்த பக்கம் க்ரெடிட் சைடில் அமௌண்ட் கம்மியாக இருக்குது. அதனால் பை பேலன்ஸ் C/D அமௌண்ட் வந்து இங்கே எனக்கு டிஃப்ரென்ஸ் 3000. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு வந்து 68,000. ஸோ டோட்டல் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு 10,000 வருது. இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம போடக்கூடாது, இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணும்போது மாற்றி காலமில் நம்ம போடும்போது என்ன ஆயிரும், இந்த பக்கம் டோட்டல் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த பக்கம் நமக்கு அமௌண்ட்டு கம்மியாகும். ஸோ அதனால தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. இப்போ எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த அந்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் எக்ஸாம்ஸில் மற்ற சம்மோடு அவங்க சேஞ்ச் பண்ணி தரலாம். அப்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் அந்த ட்ரான்சாக்ஷன் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாமில் எழுதும் போது உங்களுக்கு ஞாபகம் வந்து இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.